தூதராக அனுப்பப்பட்ட நம் உயிரிலும் இனிய பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்துயர்ந்து வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉத் தாபிஈன்கள், இன்னும் கியாமத் நாள் வரை வர இருக்கக்கூடிய அல்லாஹ்வின் அனைத்து நல்லடியார்களின் மீதும் அல்லாஹ்வின் அருளும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய ஹுத்துபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹுவை அஞ்சி பயந்து தக்வாவுடன் வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்கின்றேன், நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் இன்று ஹிஜ்ரி 1447 வருடத்தின் ஷஅபான் மாதத்தினுடைய முதலாவது வாரத்திலே இருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக, தூய்மைப்படுத்துவதற்காக பல வணக்கங்களையும் பல இபாதத்துகளையும் நமக்கு தந்திருக்கின்றான். அந்த அடிப்படையிலே நாம் ஒவ்வொருவரும் இந்த ரமதானை அடைய வேண்டும் என்ற ஆர்வத்துடன் ஆசையுடன் இருக்கின்றோம். அந்த ரமதானுக்கு முன்னால் வரக்கூடிய மிக முக்கியமான 2 மாதங்கள் தான் ரஜப், ஷஅபானுடைய மாதம். அந்த மாதத்திலே நாங்கள் அல்லாஹ்விடத்திலே அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜபின் வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமதான், யா அல்லாஹ் ரஜபிலும் ஷஅபானிலும் பரக்கத் செய்து ரமதானுடைய மாதத்தை எங்களை எட்டச் செய்து விடுவாயாக என்ற பிரார்த்தனைகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அந்த அடிப்படையில் தான் ரமலானுக்கு முந்திய மாதம்தான் இந்த ஷஅபானுடைய மாதம். இந்த ஷஅபானுடைய மாதத்தை பற்றி அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை ஹஜ்ரத் உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். குல்து யா ரசூலல்லாஹ், நான் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்டேன், அல்லாஹ்வின் தூதரே, லம் அரக ஷஹ்ரன் மின ஷுஹூரி மா தஸூமு மின் ஷஅபான், ஷஅபானுடைய மாதத்தை விட நீங்கள் வேறெந்த மாதத்திலும் அதிகமாக நோன்பு நோட்பதை நான் பார்க்கவில்லையே, அந்த அளவுக்கு அதிகமாக நோன்பு நோட்பதை நான் பார்க்கிறேன் என்று கேட்டார்கள். அதற்கு அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ذَلِكَ شَهْرٌ يَغْفُلُ النَّاسُ عَنْهُ, இது மக்கள் பராமுகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கின்றது. பைன ரஜபின் வ ரமதான், ரமலானுக்கும் ரஜப் மாதத்திற்கும் மத்தியில் மக்கள் பராமுகமாக கணக்கெடுக்காமல் இருக்கக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த ஷஅபானுடைய மாதம். وَهُوَ شَهْرٌ تُرْفَعُ فِيهِ الْأَعْمَالُ إِلَى رَبِّ الْعَالَمِينَ, இது எப்படியான மாதம் என்றால், ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்விடத்திலே மனிதர்களுடைய நல் அமல்கள் எல்லாம் எடுத்து காண்பிக்கப்படக்கூடிய, அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்படக்கூடிய மாதமாக இருக்கின்றது. فَأُحِبُّ أَنْ يُرْفَعَ عَمَلِي وَأَنَا صَائِمٌ, நானோ நோன்பாளியாக இருக்கும் நிலையிலே என்னுடைய அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்படுவதை, காண்பிக்கப்படுவதை நான் ஆசைப்படுகின்றேன் என்று அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னார்கள். எனவே இந்த மாதத்தில் அடியார்களுடைய அமல்களை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்த்து அவர்களுக்கு மன்னிப்பு வழங்குகின்றான். தாராளமாக அவனுடைய ரஹ்மத்தை சொரிந்து அவனுடைய அனைத்து தவறுகளையும் மன்னித்து விடக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த ஷஅபானுடைய மாதமாக இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, இந்த மாதத்திலே இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான பல விடயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்திருக்கின்றான். அதில் ஒன்றுதான் ரமதானுடைய மாதத்தினுடைய நோன்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹிஜ்ரி 2 இந்த ஷஅபானுடைய மாதத்தில் தான் கடமையாக ஆக்கினான். ஷஅபானுடைய மாதம்தான் இந்த ரமலான்
கடமையாக்கப்பட்ட மாதமாக இருக்கின்றது. அது போன்றுதான் ஹதரத் ஹப்ஸா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் செய்து கொண்ட மாதமும் இந்த ஷஅபானுடைய மாதம்தான் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டாக இருக்கின்றது. அது போன்றுதான் ஹதரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவியும் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மகளார் உம்மு குல்தூம் ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹிஜ்ரி 9 ஷஅபானில் தான் மரணித்திருக்கின்றார்கள். அதே போன்றுதான் ஹதரத் அலி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அருமை மகன் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரக்குழந்தை ஹதரத் ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு பிறந்த தினமாகவும் இந்த ஷஅபானுடைய மாதமாகத்தான் இருக்கின்றது. எனவே இப்படியான பல நிகழ்வுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஷஅபானுடைய மாதத்திலே வைத்திருக்கின்றான். ஹதரத் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள், அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு என்றால் யஸூமு ஹத்தா நகூல லா யுஃப்திரு வலா யுஃப்திரு ஹத்தா நகூல லா யஸூம். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பை விடமாட்டார்களா என்று நாங்கள் நினைக்கும் அளவுக்கு நோன்பு பிடித்துக் கொண்டே இருப்பார்கள். சில காலங்களிலே அவர்கள் நோன்பு நோட்க மாட்டார்களா என்று நாங்கள் நினைக்கும் அளவுக்கு நோன்பு பிடிக்காதவர்களாக இருப்பார்கள். இது அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வளமையாக இருந்தது. ஆனால் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள், ஃபமா ரஅய்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்தக்மல ஸியாம ஷஹ்ரின் கத் இல்லா ரமதான். ஆனால் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரமலானை தவிர பூர்த்தியாக முழு மாதமும் நோன்பு நோற்ற எந்தொரு மாதத்தையும் நான் காணவில்லை. ஆனால் வமா ரஅய்துஹு ஃபீ ஷஹ்ரின் அக்ஸர ஸியாமன் மின்ஹு ஃபீ ஷஅபான், நோன்பை ஷஅபானுடைய மாதத்திலே அதிகமாக நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். ஓரிரு சில நாட்கள் தான் ஷஅபானுடைய மாதத்திலே நோன்பை விடுவார்கள். பெரும்பான்மையான நாட்கள் இந்த ஷஅபானுடைய மாதத்திலே அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோற்றிருக்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அந்த அளவுக்கு இந்த ஷஅபானுடைய மாதத்திலும் நஃபிலான சுன்னத்தான நோன்புகளுக்கு நாம் கவனம் செலுத்த வேண்டும். ஹதரத் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள், ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்ல அபூ சலமா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், கான யகூனு அலைய ஸௌமு மின் ரமலான், ரமலானுடைய காலத்திலே ஹைல் போன்ற காரணங்களினால் எனக்கு நோன்புகள் விடுபட்டிருக்கும். ஃபமா அஸ்ததீஉ அன் அக்தியஹு இல்லா ஃபீ ஷஅபான், நான் அந்த விடுபட்ட நோன்புகளை எல்லாம் ஷஅபானுடைய மாதத்தில் தான் அவைகளை நான் பிடித்து கதா செய்து கொள்வேன். ஏனென்றால் அஷ்ஷுகுலு மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ் பி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல ஹிதுமத்துகளில் ஈடுபடுவதனால் எனக்கு வேலை இருந்து கொண்டே இருக்கும், அல்லது அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வேலை இருந்து கொண்டே இருக்கும். அதனால் நான் இந்த ஷஅபானில் தான் என்னுடைய கதா நோன்புகளை பூர்த்தி செய்வேன். இதனுடைய ராவிகளில் ஒருவர் விளக்கம் சொல்லும் பொழுது, ஷஅபானுடைய மாதத்தில் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடுதலான நோன்பை நோட்பவர்களாக இருந்திருக்கின்றார்கள் என்பதனால் எனக்கும் அதில் தடை ஏதும் இல்லாதிருந்தது, நானும் நோன்பு நோட்கின்றேன் என்பதுதான் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய இந்த செய்தியின் கருத்தாக இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அந்த அளவுக்கு ஷஅபானுடைய இந்த காலத்திலே அதிகமான நோன்புகளை ஹதரத் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களும் பிடித்திருக்கின்றார்கள். காரணம் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான நோன்பு நோற்றிருப்பதனால். இதிலே அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல தேவைகளை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள், அவர்களுடைய உடல் தேவைகளையும் கூட. எனவேதான் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நோன்பு நோக்கும் காலத்திலே ஹதரத் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதிகமான நோன்பை கலா செய்திருக்கின்றார்கள்.
ஆனால் இன்னும் ஒரு பக்கம் சில ஹதீஸ்களை பார்க்கும் பொழுது அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிகாட்டல் இருக்கின்றது. இதன் தஸஃப ஷஅபானு ஃபலா தஸூமு, ஷஅபானுடைய அரைவாசியை நீங்கள் அடைந்து விட்டால் நீங்கள் நோன்பு நோற்றுக்கொள்ள வேண்டாம் என்று தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. உலமாக்கள் இந்த இரண்டு நிகழ்வுகளையும் வைத்து மிக அழகான ஒரு இணைப்பை இந்த ஹதீஸுக்கு சொல்கின்றார்கள், ஒரு அழகான விளக்கத்தை சொல்கின்றார்கள். யாரெல்லாம் வளமையாக நோன்பு நோற்றுக் கொண்டிருப்பார்களோ அவர்களுக்கு நிஸ்ஃபு ஷஅபான், ஷஅபானுடைய அரைவாசி அடைந்ததன் பின்னால் நோன்பு நோட்பதில் எந்த தடையும் கிடையாது. யாரெல்லாம் நோன்பு நோட்கும் வளமை இல்லாமல் இருக்கின்றார்களோ அவர்கள் ஷஅபானுடைய ஆரம்பத்தில் நோன்பு நோற்றால் அவர்களுக்கும் ஷஅபானுடைய அரைவாசிக்கு பின்னால் நோன்பு நோற்றுக்கொள்ள முடியும். யார் வளமையிலே நோன்பு நோட்பது இல்லையோ அப்படியானவர்கள்தான் ஷஅபானுடைய அரைவாசிக்கு பின்னால் நோன்பு நோட்பது கூடாது என்ற இந்த தடை உத்தரவு பொருந்தும் என்று உலமாக்கள் தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இந்த ஷஅபானுடைய ஆரம்பத்திலே ஓரிரு தினங்கள் நாங்கள் நோன்பு நோற்றாலும் கூட ஷஅபானுடைய அரைவாசிக்கு பின்னால் எங்களால் நோன்பு நோற்றுக்கொள்ள முடியும். அல்லது யாராவது திங்கள் வியாழக்கிழமைகளிலே சுன்னத்தான நோன்பு நோட்கும் வளமை இருக்குமாக இருந்தால் அவர்களுக்கும் ஷஅபானுடைய அரைவாசிக்கு பின்னால் நோன்பு நோற்றுக்கொள்ள முடியும். அதிலும் தடை ஏதும் கிடையாது. அது போன்றுதான் யாருக்கும் கதாவுடைய நோன்பு இருக்குமாக இருந்தால், சென்ற ரமலானிலே நோன்பு விடுபட்டிருக்குமாக இருந்தால் அவர்கள் இந்த ரமலானுக்கு முன்னால் அந்த நோன்பை பிடித்துக் கொள்ள வேண்டும். எனவே அவர்களும் நிஸ்ஃபு ஷஅபானுக்கு பின்னால், ஷஅபானுடைய அரைவாசிக்கு பின்னால் நோன்பு நோட்பதில் எந்த தடையும் கிடையாது. யாராவது நேர்ச்சை செய்திருந்தால், நோன்பை யாரும் நேர்ச்சை செய்திருந்தால் அவர்கள் அது எந்த நேரமும் பிடித்துக் கொள்ளலாம். எனவே அவர்களுக்கும் இந்த நிஸ்ஃபு ஷஅபானுக்கு பின்னால் நோன்பு நோட்பதில் எந்த விதமான தடையும் கிடையாது என்பதை மார்க்கம் தெளிவாக சொல்லி இருக்கின்றது. எனவேதான் இந்த நிஸ்ஃபு ஷஅபானுக்கு பின்னால் நாங்கள் வளமை இருக்குமாக இருந்தால் நிஸ்ஃபு ஷஅபானுக்கு பின்னாலும் நோன்பு நோற்றுக்கொள்ள முடியும். எனவேதான் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷஅபானுடைய மாதத்திலே கூடுதலான நோன்பை நோற்றிருக்கின்றார்கள். அது போன்றுதான் நிஸ்ஃபு ஷஅபானுடைய 15ஆம் இரவு இருக்கின்றது. அதற்கும் மிக சிறப்புகளை பல உலமாக்கள் பேசியிருக்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது யத்தலிஉல்லாஹு இலா ஹல்கிஹி ஃபீ லைலத்தின் நிஸ்ஃப் மின் ஷஅபான், ஷஅபானுடைய 15ஆம் இரவன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய படைப்பினங்களின் பால் உற்று நோக்குகின்றான். அதிலே யாரெல்லாம் பாவங்கள் புரிந்திருக்கின்றார்களோ ஃபயக்ஃபிரு லிஜமீஇ ஹல்கிஹி, அவனுடைய படைப்பிலிருந்து அனைவருக்கும் அல்லாஹ் மன்னிப்பை உண்டாக்குகின்றான், மன்னிப்பை கொடுத்து விடுகின்றான். இல்லா லி முஷ்ரிகின் அவ் முஷாஹினின், இரண்டு கூட்டத்தை தவிர யாரெல்லாம் அல்லாஹுக்கு இணை வைத்துக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது. அது போன்றுதான் யாரெல்லாம் கோபப்பட்டு பிற முஸ்லிமுடன் பேசாமல் தொடர்பை துண்டித்து வாழ்கின்றார்களோ, சண்டை சச்சரவில் ஈடுபட்டிருக்கின்றார்களோ, இப்படியான மனிதனையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்பது கிடையாது. இன்னும் ஒரு பலகீனமான ரிவாயத்திலே வந்திருக்கின்றது, யாராவது கொலை செய்திருந்தால் அந்த மனிதரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தினத்திலே மன்னிப்பது கிடையாது. அதுவல்லாமல் நிஸ்ஃபு ஷஅபானிலே ஷஅபானுடைய 15ஆம் இரவன்று அல்லாஹுடைய அனைத்து படைப்பினங்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய தாராளமான மன்னிப்பை கொடுத்து விடுகின்றான். எனவேதான் அந்த தினங்களிலே நாங்கள் நோன்பு நோற்று அமல்கள் செய்து அல்லாஹுடைய நெருக்கத்துடன் இருந்து அந்த மன்னிப்பை அடைவதற்குரிய ஏனைய வணக்கங்கள் இபாதத்துகளிலே நாங்கள் ஈடுபடுவது அந்த தினத்திலே முஸ்தஹப் என்பதாக உலமாக்கள் சொல்லி இருக்கின்றார்கள். இமாமுனா ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள், இன்ன துஆ யுஸ்தஜாபு ஃபீ 5 லயாலின், துஆ 5 இரவுகளிலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது. இன்ன துஆ யுஸ்தஜாபு ஃபீ 5 லயாலின், 5 இரவுகளிலே துஆ அல்லாஹ்விடத்திலே கபூல் செய்யப்படுகின்றது. ஒன்று லைலத்தில் ஜும்ஆ, ஜும்ஆவுடைய ஒவ்வொரு இரவும்
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துஆக்களை கபூல் செய்கின்றான். வலைலத்தில் ஈதைன், இரண்டு பெருநாளுடைய இரவுகள் துஆ கபூல் செய்யப்படுகின்றது. வ அவ்வலி லைலத்தி மின் ரஜப், அது போன்றுதான் ரஜப் மாதத்தினுடைய ஆரம்ப இரவில் அல்லாஹ் தஆலா துஆக்களை கபூல் செய்கின்றான். வலைலத்தின் நிஸ் மின் ஷஅபான், ஐந்தாவது இரவு ஷஅபானுடைய 15ஆம் இரவு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துஆக்களை கபூல் செய்கின்றான். எனவேதான் ரமதானுக்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அந்த ரமதானுடைய மாதத்திலே நாங்கள் செய்ய வேண்டிய அந்த அமல்கள் இபாதத்துகளுக்கு முன்னால் இந்த மாதத்திலே எந்த அளவு அந்த அமல்களை செய்து நாங்கள் முயற்சி செய்து ஆரம்பித்து வைப்போமோ அப்பொழுதுதான் ரமதானிலே அமல்கள் இபாதத்துகள் செய்வதற்கு மிக உற்சாகமாக இருக்கும். எனவேதான் அந்த ஷஅபானுடைய மாதத்தில் தான் நாங்கள் இருக்கின்றோம். இந்த மாதத்திலே இன்னும் ஒரு விசேஷத்தை, இன்னும் ஒரு கடமையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடமையாக்கி இருந்தான். அதுதான் ஜகாத்துடைய கடமை. கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இந்த ஷஅபானுடைய மாதம்தான் ஜகாத் என்ற ஒரு வணக்கத்தை கடமையாக்கினான். அல்லாஹ்வுடைய பல கட்டளைகள், அந்த கட்டளைகளிலே ஜகாத் என்ற மிக பிரதானமான ஒரு கடமையை வசதி வாய்ப்புள்ள செல்வந்தர்களின் மீது அல்லாஹ் கடமையாக்கி வைத்திருக்கின்றான். ஒருவரிடத்திலே அவருக்கு மேலதிகமான பணம் ஜகாத் கொடுக்கும் பொழுது அவருக்கு என்று எவ்வளவு அளவு இருக்க வேண்டும் என்ற அந்த நிர்ணயம் செய்யப்படுகின்றது. இன்றைய காலத்திலே ஒரு மனிதரிடத்தில் 10.5 பவுன் கிட்டத்தட்ட எவ்வளவு பெறுமதியோ அதைக்கு மேலால் ஒருவரிடத்தில் பணம் சேமிப்பில் இருந்து அது ஒரு வருடத்தை அடையுமாக இருந்தால் அவருக்கு ஜகாத் கொடுப்பது கடமை. இதே போன்ற அளவுதான் நகையும் அவரிடத்திலே இருந்தால் கடமை. எனவே இந்த ஜகாத் வசதி படைத்தவர்களின் மீது அது கட்டாயமான ஒரு வணக்கமாக இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே இந்த ஜகாத்தை பற்றி சொல்லும் பொழுது ஹுஸ் மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன் துதஹிருஹும் வ துஸக்கீஹிம் பிஹா, அல்லாஹ் தஆலா அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கின்றான், அவர்களை சுத்தப்படுத்தக்கூடிய, அவர்களை பரிசுத்தமாக்கி வைக்கக்கூடிய அந்த ஜகாத்தை மக்களிடத்தில் இருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். எனவே இந்த ஜகாத் ஒரு மனிதனை பரிசுத்தப்படுத்தும், அவனுடைய பொருளை தூய்மைப்படுத்தும், அவனுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தும். இப்படியான சிறப்பை அல் குர்ஆன் சொல்கின்றது. எனவேதான் அல்லாஹு தஆலா எவ்வாறு தொழுகையை கடமையாக்கி இருக்கின்றானோ அது போன்று ஜகாத் என்ற ஒரு வணக்கத்தையும் அல்லாஹ் கடமையாக்கி வைத்திருக்கின்றான். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, இந்த ஜகாத் ஏன் கடமையாக்கப்பட்டிருக்கின்றது? இந்த சமூகத்திலே இருக்கக்கூடிய சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு வாழக்கூடிய மக்கள் இந்த தனவந்தர்களின் மூலமாக பிரயோஜனம் அடைய வேண்டும். தனவந்தர்களுடைய பணம், அவர்களுடைய சொத்து செல்வம் ஜகாத்தை ஒப்படைப்பதன் மூலம் அது தூய்மையாக்கப்பட வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய விருப்பமாக இருக்கின்றது. எனவேதான் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய பணத்திலிருந்து சேமிப்பாக வைத்த அந்த ஒரு வருடத்தை அடையும் பொழுது இந்த ஜகாத் கடமையாக்கப்படுகின்றது. அல்லாஹ் தஆலா இந்த ஜகாத்தை தொழுகையுடன் இணைத்து சொல்கின்றான். கத் அஃப்லஹல் முஃமினூன், முஃமின்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், அவர்கள் எப்படியான முஃமின்கள்? அவர்கள் தொழுகையிலே உள்ளச்சத்துடன் தொழக்கூடியவர்கள். வல்லதீனஹும் அனில் லக்வி முஅரிதூன், வீணான விடயங்களை புறக்கணித்து விடக்கூடியவர்கள். வல்லதீனஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாயிலூன், அவர்கள் தன்னுடைய ஜகாத்தையும் கொடுக்கக்கூடியவர்கள். இங்கே தொழுகையை அல்லாஹ் நினைவுபடுத்தி விட்டு அடுத்த கடமையாகிய ஜகாத்தையும் அல்லாஹு தஆலா தொழுகையுடன் இணைத்து சொல்கின்றான். இதை வைத்து உலமாக்கள் சொல்கின்றார்கள், தொழுகை என்பது எவ்வளவு முக்கியமான ஒரு வணக்கமோ இது போன்றுதான் எந்த மனிதனிடத்தில் வசதி வாய்ப்பு செல்வம் இருக்குமோ அந்த மனிதனுக்கும் ஜகாத் என்பது கடமையான ஒரு வணக்கமாக இருக்கின்றது. இந்த ஜகாத்தை கொடுப்பதனால் எங்களுடைய பார்வைக்கு பணம் குறைவதை போன்று, எங்களுடைய பார்வையிலே பணத்தில் ஒரு குறைவு ஏற்படுவதை போன்று விளங்கலாம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜகாத்தின் மூலம் அந்த பணத்தை வளரச் செய்கின்றான்.
அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்கின்றான், வமா ஆதைத்தும் மின் ரிபன் லியர்பு ஃபி அம்வாலின் நாஸ் ஃபலா யர்பு இன்தல்லாஹ். நீங்கள் மக்களிடத்திலே பெருகிவிட வேண்டும் என்பதற்காக வட்டியாக வாங்குகின்றீர்களே, இவைகள் அதிகரித்து விடும் என்று நினைக்கின்றீர்கள். ஆனால் ஃபலா யர்பு இன்தல்லாஹ், வட்டி அல்லாஹ்விடத்திலே அது அதிகமாகுவது கிடையாது. வட்டி பார்வைக்கு கூடுவதை போன்றிருக்கலாம், ஆனால் வட்டி அதிகமாகுவது கிடையாது. வமா ஆதைத்தும் மின் ஸகாத்தின் துரீதூன வஜ்ஹல்லாஹ் ஃபஹும் ஃபஉலாயிக ஹுமுல் முத்இஃபூன். எந்த ஜகாத்தை அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி நீங்கள் கொடுக்கின்றீர்களோ அந்த ஜகாத் அதை அவர்கள் இரட்டிப்பாக்கி கொள்கின்றார்கள். யார் ஜகாத்தை நிறைவேற்றுகின்றாரோ அது குறைவதை போன்று தெரிந்தாலும் அதை அல்லாஹ் பல மடங்குகளாக இரட்டிப்பாக்கி கொடுக்கின்றான் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அது மாத்திரமல்ல, நம்முடைய பணத்துக்கு, நம்முடைய சொத்து செல்வங்களுக்குரிய பாதுகாப்பை அல்லாஹு தஆலா ஜகாத் கொடுப்பதின் மூலம் வைத்திருக்கின்றான். ஹஸ்ஸினு அம்வாலக்கும் பிஸ்ஸகா. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜகாத்தை நீங்கள் ஜகாத்தை கொடுப்பதின் மூலமாக உங்களுடைய பொருட்களை பாதுகாத்து வைத்துக் கொள்ளுங்கள். எனவேதான் இன்று நம்முடைய பணத்துக்கு, நம்முடைய வாகனத்திற்கு இன்சூரன்ஸ் பண்ணுகின்றோம். இன்சூரன்ஸ் என்பது காப்புறுதி. இது பாதுகாப்பதற்குரியது அல்ல. ஏதும் ஆபத்துகள் ஏற்பட்டு விட்டால் அதிலிருந்து ஏதோ பணம் கிடைக்கும். விபத்திலிருந்து பாதுகாப்பதற்குரிய பணம் அல்ல. மாற்றமாக நாங்கள் பணத்தை கொடுத்து வைத்தால் ஏதும் விபத்து ஆபத்து ஏற்பட்டால் அந்த பணத்தில் இருந்து அந்த விபத்தில் ஏற்பட்ட நஷ்டஈடை அடைத்துக் கொள்வதற்கு கொடுப்பார்கள். ஆனால் உண்மையான பாதுகாப்பு என்பது நம்முடைய பொருளுக்கு, நம்முடைய சொத்து செல்வத்துக்கு அல்லாஹு தஆலா ஜகாத்தில் வைத்திருக்கின்றான். ஜகாத்தை சரியாக நிறைவேற்றுவதன் மூலம் அல்லாஹ்வுடைய ஹஸானாவிலே, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே நம்முடைய பொருளையும் நம்முடைய சொத்து செல்வத்தையும் நாங்கள் கொடுத்து விடுகின்றோம். எனவே ஜகாத்து தான் நம்முடைய உண்மையான பாதுகாப்புக்குரிய இடமாக இருக்கின்றது. இதற்கு மாற்றமாக யார் இந்த ஜகாத்தை கொடுக்கவில்லையோ, வசதி படைத்திருந்தும் ஜகாத்தை நிறைவேற்றவில்லை என்றால் குர்ஆனிலே மிக கடுமையான எச்சரிக்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்து கொண்டிருக்கின்றான். வல்லதீன யக்னிஸூன الذهب والفضة. யாரெல்லாம் தங்கத்தையும் வெள்ளியையும் சேகரித்து வைத்திருக்கின்றார்களோ, வலா யுன்ஃபிகூனஹா ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜகாத்தின் மூலமாக அவைகளை உரிய முறையில் செலவு செய்யவில்லை என்றால் ஃபபஷ்ஷிர்ஹும் பிஅஸாபின் அலீம், அவர்களுக்கு நோவினை தரக்கூடிய வேதனையை கொண்டு நபியே நீங்கள் அவர்களுக்கு நன்மாராயம் சொல்லுங்கள். அல்லாஹு தஆலா எந்த அளவு இதை எச்சரிக்கை செய்கின்றான். நோவினை தரக்கூடிய வேதனை இருக்கின்றது. யௌம யுஹ்மா அலைஹா ஃபீ நாரி ஜஹன்னம் ஃபதுக்வா பிஹா ஜிபாஹும் வ ஜுனூபுஹும் வ ظுஹூருஹும் ஹாதா மா கனஸ்தும் லி அன்ஃபுசிக்கும். அந்த கியாமத்துடைய நாளையிலே அவர்களுடைய இந்த தங்கம், இந்த வெள்ளிகளை எல்லாம் அல்லாஹு தஆலா உருக்கி அவர்களுக்கு சூடு போடுவான். சூடு போட்டு அவைகளை சுவையுங்கள். ஹாதா மா கனஸ்தும் லி அன்ஃபுசிக்கும், இதுதான் உங்களுக்கு நீங்கள் சேகரித்து வைத்தது. ஜகாத்தை கொடுக்காமல் எந்த பொருள், எந்த சொத்து செல்வம் சேகரிக்கப்பட்டதோ அல்லாஹ் கியாமத்துடைய நாளையிலே அவைகளை உருக்கி முதுகில், அவருடைய முகத்தில் இவ்வாறு சூடு போட்டு விட்டு அல்லாஹு தஆலா சொல்லுவான், இதுதான் நீங்கள் சேகரித்து வைத்திருந்த உங்களுடைய பணம். ஃபதூகு மா குந்தும் தக்னிசூன், நீங்கள் சேகரித்து வைத்ததின் காரணமாக நீங்கள் இவைகளை சுவையுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவார். ஆனால் எந்த பொருளுக்கு ஜகாத் கொடுக்கப்படுமோ அந்த பொருள் இந்த கன்ஸ் என்ற சேகரிக்கப்பட்ட பொருளில் வரமாட்டாது. அதை கொண்டு அல்லாஹு தஆலா வேதனையும் செய்ய மாட்டான். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா உத்திய ஜகாத்துஹு ஃபலைஸ பிகன்ஸ், எதற்கு ஜகாத் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அது கன்ஸ் என்ற சேகரிக்கப்பட்ட பொருளிலே அது வரமாட்டாது என்று அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவேதான் நாங்கள்
நம்முடைய பொருட்களை சரியாக கணக்கிட்டு நம்முடைய ஜகாத்தை கொடுக்க வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஆதாஹு அல்லாஹு மாலன் ஃபலம் யுஅத்தி ஸகாத்தஹு முஸ்ஸில லஹு மாலுஹு யௌமல் கியாமத்தி ஷுஜாஅன் அக்ரஅ லஹு ஸபீபதான். அல்லாஹு தஆலா யாருக்கு பணத்தை, யாருக்கு சொத்து செல்வத்தை கொடுத்திருக்கின்றானோ அந்த மனிதன் அதற்குரிய ஜகாத்தை நிறைவேற்றவில்லை என்றால் கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹு தஆலா அவனுக்கு 2 வழுக்கை தலையிலான பாம்பை அல்லாஹு தஆலா சாட்டுவான். வழுக்கை தலை பாம்பை அல்லாஹு தஆலா சாட்டுவான். அதற்கு 2 பொட்டுக்கள் இருக்கும். யுதவ்விகுஹு யௌமல் கியாமா, அந்த பாம்பு அவனுடைய கழுத்திலே கியாமத்துடைய நாளையிலே அப்படியே சுற்றி கொள்ளும். அது சுற்றிவிட்டு சொல்லும், சும்ம யகூல் அனமாலுக்க அனகன்சுக்க, நான் தான் உன்னுடைய சொத்து, நான் தான் உன்னுடைய செல்வம், நான் தான் நீ சேர்த்து வைத்திருந்த ஜகாத் கொடுக்கப்படாத அந்த கன்ஸாக இருக்கின்றேன். கன்ஸ் என்பது ஜகாத் கொடுக்கப்படாத பொருளுக்கு சொல்லப்படும். எனவே அது கழுத்திலே அது அப்படியே சுற்றிவிட்டு சொல்லும், நான் தான் உன்னுடைய கன்ஸ், நீ ஜகாத் கொடுக்காத பொருள் என்று சொல்லிவிட்டு அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆயத்தை ஓதி காண்பித்தார்கள். லா யஹ்ஸபன்னல்லதீன யப்கலூன், இந்த பொருட்களை கொடுக்காமல் கஞ்சத்தனம் செய்து பொருட்களை வைத்திருக்கின்றார்களே, அவர்கள் தன்னை ஏமாற்றத்தில் போட்டுக்கொள்ள வேண்டாம். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, எனவேதான் நம்முடைய பொருட்கள், நம்முடைய சொத்து செல்வங்கள் இவைகள் எல்லாம் ஜகாத் கொடுக்கப்படவில்லை என்றால் அவைகள் அனைத்துமே நமக்கு எதிராக வந்து நிற்கும். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஓதிய ஆயத்தினுடைய பூர்த்தி தான் வலா யஹ்ஸபன்னல்லதீன யப்கலூன பிமா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபضலிஹி, அல்லாஹு தஆலா கொடுத்தவற்றிலிருந்து ஜகாத்தை கொடுக்காமல் யாரெல்லாம் அதை தடுத்து வைத்து கஞ்சத்தனம் பண்ணுகின்றார்களோ அவர்கள் ஹுவ கைரன் லஹும், அவர்களுக்கு நலவு என்று அவர்கள் எண்ணிவிட வேண்டாம். பல் ஹுவ ஷர்ருல் லஹும், அது அவர்களுக்கு கெடுதி, அவர்களுக்கு அது மிக கடுமையானது. சயுதவ்வகூன மா பகிலு பிஹி யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாளையிலே எதை அவர்கள் கஞ்சத்தனம் செய்தார்களோ அதன் மூலமாக அவர்களுடைய கழுத்திலே அவைகள் மாலையாக அணிவிக்கப்படும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அந்த எச்சரிக்கை ஆயத்தை அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காண்பித்தார்கள். எனவேதான் கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, நம்முடைய பொருட்கள், சொத்துகள், செல்வங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு போய்விடும். எந்த அளவு என்றால் உலமாக்கள் தெளிவாக சொல்கின்றார்கள், ஜகாத்தை சரியாக கணக்கு பார்த்து கொடுக்காமல் அதனுடைய அன்னளவான கணக்கை கொடுத்தாலும் ஜகாத் கொடுக்கப்படாத பொருட்கள் இருக்கின்றதே அந்த பொருட்களையும் அல்லாஹு தஆலா அழித்து விடுவான். சிலர் 10 கிலோ அரிசி, 5 கிலோ அரிசி கணக்கு பார்த்து சும்மா ஏதோ தானோ வந்த ஏழைகளுக்கு, பிச்சைக்காரருக்கெல்லாம் கொடுத்து விட்டு எங்களுடைய ஜகாத் முடிந்து விட்டது என்று சொல்கின்றார்கள். ரமதானுடைய காலத்திலே சிலர் மதரசாக்களுக்கு இஃப்தாருக்காக, நோன்புக்காக பணத்தை கொடுத்து விட்டு எங்களுடைய ஜகாத் முடிவடைந்து விட்டது என்று சொல்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, சரியான உரிய முறையில் கணக்கு பார்த்து ஜகாத் கொடுக்கப்படவில்லை என்றால் அவைகள் உள்ள நல்ல பொருட்களுக்கும் அழிவை ஏற்படுத்திவிடும். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள், மகாலத்தி ஜகாத்து மாலன் கத் இல்லா அஃஸதத்துஹு, எந்த பொருள் ஜகாத் கொடுக்கப்பட்ட பொருளுடன் சேர்ந்து ஜகாத் கொடுக்கப்படாதவைகளும் கலந்து விடுமோ அது கொடுக்கப்பட்ட பொருளையும் அது ஃபசாதாக்கி விடும், அழித்து விடும் என்று அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அழிந்து விடும் என்றால் நம்முடைய பணத்திலிருந்து வீணாக ஹாஸ்பிட்டலுக்கு செலவழிக்க வேண்டி வரும், வீணாக பிள்ளைக்கு செலவழிக்க வேண்டி வரும். சரியாக உரிய கணக்கு பார்த்து ஜகாத் கொடுக்கப்படவில்லை என்றால் ஏதோ ஒரு அடிப்படையில் அல்லாஹு தஆலா அவைகளை பறித்தெடுத்து விடுவான். எனவேதான் ஜகாத்துடைய விடயத்திலே நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். வமா மனஅ கௌமுன் அஸ்ஸகாத்த இல்லா முனிஉல் கத்ர் மினஸ் ஸமா வலௌலல் பஹாயிம் லம் யும்தரு,
நமக்கு மாத்திரமல்ல சமூகத்துக்கே சோதனையாக முடியும். யாரெல்லாம் ஜகாத்தை கணக்கு பார்த்து சரியாக நிறைவேற்றவில்லையோ அல்லாஹு தஆலா வானத்திலிருந்து பொழியக்கூடிய மழையை தடுத்து விடுவான். அல்லாஹுடைய வாய் பேசாத ஜீவராசிகள் இல்லை என்றால் ஒரு சொட்டு தண்ணீர் கூட பூமிக்கு இறங்காது என்று அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, அது மாத்திரம் அல்ல, ஜகாத் என்பது ஒரு வகையான கடமையாக இருந்து கொண்டே இருக்கும். நாம் ஜகாத்தை கொடுக்கவில்லையா, இந்த வருடம் கொடுக்கவில்லை என்றால் நம்முடைய அந்த ஜகாத் ஒரு கடமை, அது நிறைவேற்றப்படவில்லை, கடன் போன்று நம்முடைய ஹக்கிலே அது தடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். ஒருவருக்கு ஒரு பொருளை கொடுக்க வேண்டும், கொடுக்கவில்லை என்றால் அது கடன். இது போன்று நம்முடைய சொத்து செல்வத்துக்குரிய சரியான ஜகாத் கொடுக்கப்படவில்லை என்றால் அது நம்முடைய சொத்து செல்வத்தினுடைய கொடுக்கப்பட வேண்டிய ஒரு கடனாக நம்முடைய ஹக்கிலே அது இருந்துவிடும் என்பதையும் உலமாக்கள் பேசி இருக்கின்றார்கள். எனவேதான் நாங்கள் யாரெல்லாம் ஏழை எளியோர்களாக இருக்கின்றார்களோ அந்த உரியவர்களுக்கு நம்முடைய ஜகாத்தை கணக்கு பார்த்து கொடுக்க வேண்டும். ஒருவர் ஜகாத் கொடுப்பவராக இருந்தால் அவர் முதலாவது ஒரு முஸ்லிமாக இருக்க வேண்டும். அது போன்றுதான் அவரிடத்திலே குறிப்பிட்ட பொருள் அவருக்குரிய சொந்த பொருளாக அந்த பொருள் இருக்க வேண்டும். அந்த பொருள் அவருக்கு சொந்தமான நாளில் இருந்து ஒரு வருடம் கழிந்திருக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, நாங்கள் பொதுவாக கால்நடைகள் என்றால் ஆடு, மாடு, ஒட்டகம் போன்ற கால்நடைகளுக்கு ஜகாத் கொடுக்க வேண்டும். பழங்களை பொறுத்தவரையிலே பேரீச்சம்பழம், திராட்சை பழம் போன்ற அந்த பொருட்களுக்கு, தானியங்களை பொறுத்தவரையில் அரிசி, பருப்பு, கோதுமை போன்ற தானியங்களுக்கு ஜகாத் கொடுக்க வேண்டும். நாங்கள் எங்களுடைய பகுதிகளிலே கூடுதலாக விவசாயிகள் இருக்கின்றார்கள். அவர்கள் நெட்டிலே கணக்கு பார்த்து ஜகாத் கொடுக்க வேண்டும். அதே போன்றுதான் மூன்றாவது பொருள் நம்முடைய தங்கம், வெள்ளி. அதே போன்று புதையல் கிடைக்குமாக இருந்தால் புதையலுக்கு ஜகாத் கொடுக்க வேண்டி வரும். அது இன்றைய காலத்தில் சாத்தியங்கள் குறைவு, ஆனால் கிடைக்கும் பொழுது அந்த புதையல், அதே போன்று கனியங்கள், இவைகளுக்கு ஜகாத் கொடுக்க வேண்டும். அது போன்றுதான் நம்முடைய வியாபார பொருட்களுக்கு ஜகாத் கொடுக்க வேண்டும். நம்முடைய பணம் அது தங்கம், வெள்ளியை வைத்து கணக்கெடுக்கப்படும். அது போன்று இன்றைய காலத்திலே நாங்கள் அதிகமானவர்கள் வியாபாரத்துடன் சம்பந்தப்படுகின்றோம். வியாபாரம் செய்யும் பொழுது எப்பொழுது நம்முடைய வியாபாரத்தை ஆரம்பித்தோமோ ஒரு கேபிட்டலை போட்டு வியாபாரத்தை ஆரம்பிப்போம். அந்த கேபிட்டல் நாங்கள் போட்ட நாளிலிருந்து ஒரு வருடத்தை அடையும் பொழுது அன்றைய தினத்திலே நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் நாங்கள் கணக்கெடுக்க வேண்டும். சில நேரம் நாங்கள் பொருளை போட்டுவிட்டு அதிலிருந்து எடுத்து வியாபாரம் பண்ணுவோம். புதிய பொருளை ஒரு 2 மாதங்களுக்கு முன்னால் தான் வாங்கி வைத்திருப்போம். பொருளுடைய வியாபாரத்தினுடைய ஜகாத்தை பொறுத்தவரையிலே ஒரு வருடத்திற்குள்ளால் என்ன பொருளை வாங்கி இருந்தாலும் விற்றிருந்தாலும் அவர் ஆரம்பித்த நாளில் இருந்து அவருடைய வருடம் பூர்த்தியாகின்ற நாள் வரைக்கும் என்ன ஸ்டாக் இருக்குமோ, அவரிடத்தில் என்ன பணம் இருக்குமோ, அவருக்கு என்னென்ன பணங்கள் வரவேண்டி இருக்குமோ, இவைகள் அனைத்தையும் போட்டு அவரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த மொத்த பணத்தை வைத்துத்தான் ஜகாத்தை கணக்கெடுக்க வேண்டும். எனவே நான் 2 மாதங்களுக்கு முன்னால் வாங்கிய பொருட்கள், எனவே அது வருடத்தை அடைய வேண்டும் என்று அப்படியான சந்தர்ப்பங்களை கொடுப்பது கிடையாது. எனவே இந்த அடிப்படையிலே ஒரு வருடம் பூர்த்தியாகும் பொழுது நாங்கள் இந்த ஜகாத்தை நம்முடைய வியாபாரத்துக்கு கொடுக்க வேண்டும். அது போன்றுதான் பணத்தை பொறுத்தவரையிலே நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பணம் அது எவ்வளவு இருக்க வேண்டும் என்றால், இன்றைய தினத்தில் ஜகாத் நம்மிடத்திலே பணம் இருக்கின்றது, ஒரு வருடத்தின் பூர்த்தி அது அடைந்து விட்டது என்றால் அன்றைய தினத்திலே தங்கத்தினுடைய பெறுமதி என்ன, அந்த பெறுமதியை நாங்கள் பார்ப்போம். இன்றைய தினம் கிட்டத்தட்ட 3,90,000 ரூபாய் ஒரு பவுன். அதிலிருந்து கிட்டத்தட்ட 10.5 பவுனுடைய பெறுமதி என்ன? இன்று 10.5 பவுனுடைய பெறுமதியை பார்ப்பதாக இருந்தால் 41,43,750 ரூபாய் இன்றைய கணக்குப்படி. கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபாய்க்கு மேல் ஒரு வருடமாக அவரிடத்தில் இருக்குமாக இருந்தால் அதிலிருந்து 2.5 வீதம் கிட்டத்தட்ட 1,03,593 ரூபாய் 75% அவருக்கு ஜகாத் கடமையாக ஆகும். எனவே தங்கம் அன்றைய நாளின் என்ன பெறுமதியோ அந்த தங்கம் 10.5 பவுன் இருக்குமாக இருந்தால்
எவ்வளவு பெறுமதியோ அந்த பணம் நம்மிடத்திலே சேகரமாக இருக்குமாக இருந்தால் அந்த பணத்துக்கு நாங்கள் ஜகாத் கொடுக்க வேண்டும். இது போன்றுதான் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தங்கம் வெள்ளியையும் நாங்கள் கணக்கு பார்ப்பது. இன்றைய தினம் நம்மிடத்திலே 10.5 பவுன் தங்கம் இருந்து அது ஒரு வருடத்தை அடையுமாக இருந்தால், அது சேகரிக்கும் தங்கமாக இருந்தால் அதற்கு நாங்கள் அதிலிருந்து 2.5% ஜகாத்தை கணக்கு பார்த்து கொடுக்க வேண்டும். இது போன்று நம்முடைய பெண்களிடத்திலே ஆபரணங்கள் இருக்கின்றன. அணியக்கூடிய ஆபரணத்திற்கு ஜகாத் கடமை கிடையாது. ஆனால் நம்மிடத்திலே அணிகின்றோம், வளமையை விட மேலதிகமாக இருக்கின்றது. ஒரு ஊரினுடைய வளமை, நம்முடைய ஊரை பொறுத்தவரையிலே ஒரு நடுத்தரமான ஒரு பெண்மணி ஒரு 10 பவுன் நகை அணிகின்றார் என்றால் அந்த 10 பவுனுக்கு ஜகாத் கிடையாது. ஆனால் 10 பவுனை விட அவரிடத்திலே 30 பவுன் தங்கம் இருக்கின்றது, ஆனால் மாறி மாறி அணிகின்றார். அப்படி என்றால் 10 பவுனை கழித்து விட்டு ஏனைய 20 பவுன் அது மேலதிகமாக இருப்பதனால் அதுவும் சேகரித்து வைத்திருப்பதை போன்றதுதான். எனவே உலமாக்கள் அதற்கும் ஜகாத் கொடுக்க வேண்டும் என்று சொல்கின்றார். நம்முடைய ஊருடைய வளமை எதுவோ அது போக மேலதிகமாக இருப்பது அதுவும் ஜகாத் கொடுக்கப்பட வேண்டியது என்று சொல்கின்றார்கள். எனவேதான் நாங்கள் அப்படியாக இருக்கக்கூடிய அந்த பணத்திலிருந்து, அந்த நகையிலிருந்து நாங்கள் ஜகாத்தை கொடுக்க வேண்டும். இஸ்லாம் ஜகாத்தை 8 கூட்டத்தினர்களுக்கு கடமையாக ஆக்கி இருக்கின்றது. நேரம் போதாமையினால் சுருக்கமாக சொல்லி முடிவுக்கு வருகின்றேன். ஜகாத் 8 கூட்டங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். குர்ஆன் தெளிவாக சொல்கின்றது, இன்னம ஸதகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாகின் வல் ஆமிலீன அலைஹா வல் முஅல்லஃபதி குலூபுஹும் வ ஃபிர் ரிகாபி வல் காமிரீன வ ஃபீ ஸபீலில்லாஹ் வ இப்னிஸ் ஸபீல். 8 கூட்டம், அதிலே வறியவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய பரம ஏழைகள். 1000 ரூபாய் ஒரு நாளைக்கு தேவை இருக்கின்றது, ஆனால் 300 ரூபாய் தான் சம்பாதிக்கின்றார் என்றால் அப்படியானவர் வறியவர் என்று சொல்லப்படுவார். அவருக்கு அல் குர்ஆன் ஃபகீர் என்று சொல்கின்றது. அது போன்று மிஸ்கீன், 1000 ரூபாய் தேவை இருக்கின்றது, 800 ரூபாய் சம்பாதிக்கின்றார், இந்த மனிதரை மிஸ்கீனுடைய பட்டியலிலே மார்க்கம் சேர்த்திருக்கின்றது. இது போன்றுதான் அந்த ஜகாத், கூட்டு ஜகாத்தை வசூலிப்பதற்காக வேலை செய்யக்கூடிய ஆமில்கள், இவர்களுக்கும் ஜகாத் கொடுக்கலாம். இது போன்று 4வது கூட்டம், புதிதாக இஸ்லாத்தில் வந்தவர்கள், பணத்தை கொடுப்பதன் மூலம் இஸ்லாம் உறுதியாகும் என்றிருந்தால் அந்த மக்களுக்கும் நாங்கள் ஜகாத்தை கொடுக்கலாம். 5வது கூட்டம் அடிமைகள், உரிமை சீட்டு எழுதப்பட்ட அடிமைகள், அவர்கள் இந்த காலத்திலே இல்லை, அவர்களுக்கு ஜகாத் கொடுக்கப்பட மாட்டாது. 6வது கூட்டம் தான் கடனில் மூழ்கியவர்கள். வசதி உள்ளவராக இருந்தாலும் அவருக்கு கடன் தாண்டி அவருடைய சொத்து செல்வத்தை வித்தாலே அவருடைய கடனை அடைக்க முடியாத அளவுக்கு பயங்கரமான கடனாளியாக இருந்தாலும் அந்த வசதி உள்ளவருக்கும் ஜகாத் கொடுக்கலாம். விற்றாலும் போதாதென்றால் அவர் ஏழைதான், ஆனால் அவற்றை விற்றும் அவருடைய கடனை அவர் அடைக்க வேண்டும். இதான் மார்க்கம் காட்டக்கூடிய வழிமுறை. அதுபோன்று யாரெல்லாம் கடனாளிகளாக இருக்கின்றார்களோ அவர்களும் இந்த ஜகாத் கொடுக்கப்படுவதற்கு தகுதியானவர்களாக இருக்கின்றார்கள். அதுபோன்று ஜிஹாதிலே யார் கலந்திருக்கின்றார்களோ அவர்களுக்கும் கொடுக்கப்படும். 8வது கூட்டம் தான் வழிப்போக்கர்கள். வெளியூரிலே இருக்கக்கூடிய யாராவது ஊரில் வந்து அங்கே நிலைமைகள் அவருக்கு சிரமம் அடைந்து அவர் வழிப்போக்கராக இருந்தால் அவருக்கும் ஜகாத் கொடுக்கப்படுவதை மார்க்கம் அனுமதித்திருக்கின்றது. எனவே நாங்கள் யாரெல்லாம் ஜகாத் கொடுக்கப்பட தகுதியானவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களை உரிய முறையிலே தேடி சென்று தங்களுடைய ஜகாத்தை கொடுக்க வேண்டும். ஒரே ஒரு விடயத்தை கூடி முடிவுக்கு வருகின்றேன். ஜகாத்தை பொறுத்தவரையிலே இஸ்லாமிய ஆட்சியாக இருக்குமாக இருந்தால் அது அந்த அரசாங்கத்துக்கு கீழால் வசூல் செய்யப்பட்டு முறையாக நடக்க வேண்டும். அதற்குத்தான் நம்முடைய ஊர்களிலே ஜகாத்துடைய கொமிட்டியும் இருக்கின்றது. அதை ஆய்வு செய்து உரிய முறையிலே அது நடப்பதாக இருந்தால் நாங்கள் அந்த ஜகாத் கொமிட்டியின் மூலம் ஜகாத்தை நாங்கள் கொடுத்து கொள்ளலாம். அது உரியவர்களுக்கு போய் சேரும். அப்படி இல்லை என்றால் நாங்கள் சரியாக யாருக்கு அது கடமையோ அதை விளங்கி நாங்கள் கொடுக்க வேண்டும். சில மனிதர்கள் அவர்களுடைய கடனை சொல்லவும் மாட்டார்கள், தேவையை காட்டவும் மாட்டார்கள், வெளியிலே அவர்கள் வசதி உள்ளவர்களை போன்று காண்பிப்பார்கள். ஆனால் உண்மைக்குண்மையாக ஜகாத்தை பெறுவதற்கு தகுதியானவர்களாக அவர்கள் இருப்பார்கள். எனவே ஜகாத் வாஜிபாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் யாருடைய கையில் அது ஒப்படைக்கப்பட்டால் உரியவர்களுக்கு போய் சேருமோ அப்படியாக அந்த ஜகாத்துகளை
உரிய முறையிலே நாங்கள் கணக்கு பார்த்து இந்த ஜகாத்தை நிறைவேற்றி அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெற்று அத்துடன் நாங்கள் நம்முடைய பொருட்களை தூய்மையாக்கி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய இறுதி முடிவை அழகாக்குவாயாக. ஷாபானுடைய மாதத்திலே உன்னை நோன்பு நோற்று இதர வணக்கங்கள் புரிந்து ரமலானையும் அடைந்து உன்னுடைய நெருக்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. எங்களுடைய பணங்களை பொருட்களை தூய்மையாக்குவாயாக. எங்கள் யாரெல்லாம் வசதி உள்ளவர்கள் இருக்கின்றார்களோ இந்த வருடமாவது அவருடைய உரிய முறையிலே கணக்கு பார்த்து ஜகாத்தை கொடுக்க தௌஃபீக் செய்வாயாக. ஜகாத்துடைய தண்டனையிலிருந்து இந்த உம்மத் அனைவரையும் நீ பாதுகாத்து அருள் புரிவாயாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் والصلاة والسلام على سيد المرسلين محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فيا أيها الناس اتقوا الله ووحدوا الله، فإن التوحيد رأس الطاعات، فمن أطاع الله ورسوله فقد رشد واهتدى. وإياكم البدعة، فإن البدعة تهدي إلى المعصية، ومن يعص الله ورسوله فقد ضل وغوى. وعليكم بالصدق فإن الصدق ينجي، وإياكم الكذب فإنه يهلك. وعليكم بالإحسان فإن الله يحب المحسنين. ولا تقنطوا من رحمة الله فإنه أرحم الراحمين. ولا تحبوا الدنيا فتكونوا من الخاسرين. ألا وإن نفسا لن تموت حتى تستكمل رزقها. وتوكلوا عليه فإن الله يحب المتوكلين. وادعوه إن ربكم مجيب الدعوات. واستغفروه يمددكم بأموال وبنين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بارك الله لنا ولكم بالقرآن العظيم، ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله الذي أرسل الأنبياء ذوي الفطانة والتبليغ والصدق والأمانة. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد. أما بعد، فيا أيها الناس، أوصيكم ونفسي أولا بتقوى الله. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. وقال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر، وأشدهم في أمر الله عمر، وأصدقهم حياء عثمان، وأقضاهم علي، وسيد شباب أهل الجنة الحسن والحسين، وسيدة النساء أهل الجنة فاطمة رضي الله عنهم ورضوا عنه. اللهم ارض عن أمهات المؤمنين والمهاجرين والأنصار وعن الصحابة أجمعين والتابعين لهم ومن تبعهم بإحسان إلى يوم الدين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا ولوالدينا ولأساتذتنا ولمشايخنا ولطلبتنا ولجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. رب ارحمهما كما ربياني صغيرا. إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.